ஆசிய கோப்பை தொடர் என்பது தற்போது பரபரப்பாக தொடங்கி நடந்து வருகிறது. இந்த தொடர் தொடங்கி இப்போது இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டது. ஏனென்றால் இந்த தொடர் தொடங்கி குரூப் சுற்றுகள் ஏறக்குறைய முடிவடையப் போகிறது. அப்படி முடிவடைந்த பிறகு அடுத்ததாக அரையிறுதி சுற்றில் 2 போட்டிகள், அதற்கு பிறகு இறுதிப் போட்டியில் 1 போட்டி என 3 போட்டிகளில் இந்த ஆசிய கோப்பை தொடர் முடிவடையப் போகிறது. இந்த சூழலில்தான் தற்போது இந்திய வீரர் சிவம் துபே சரித்திர உலக சாதனை ஒன்றை நிகழ்த்தியிருக்கிறார். இதற்கு முன்பு இப்படி ஒரு சாதனையை எந்த ஒரு பேட்ஸ்மேனும் நினைத்து கூட பார்த்திருக்க முடியாது என்று கூட சொல்லிவிடலாம். அப்படி ஒரு சாதனையை இப்போது சிவம் துபே செய்தே காட்டியிருக்கிறார். அதுவும் நம்முடைய சிஎஸ்கே வீரர் இப்படி ஒரு சாதனையை செய்திருக்கிறார் என்றால் அது இந்திய ரசிகர்களை தாண்டி சிஎஸ்கே ரசிகர்கள் என்ற அடிப்படையில் இது கூடுதல் மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. அதுவும் நடந்து வரும் இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணியை பொறுத்தவரையில் இப்போது வரை சிறப்பாகவே விளையாடி வருகிறது. அதற்கு காரணம் இந்திய அணி என்னதான் வலுவான அணியாக இருந்தாலும் இந்த ஆசிய கோப்பை தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணிக்கு சவால் கொடுக்கக்கூடிய அணிகளாக எந்த ஒரு அணியும் கிடையாது. ஆக அந்த ஒரு காரணத்தாலும் அதே சமயம் தற்போது இருக்கும் இந்திய அணி என்பது அதிக பலம் வாய்ந்த அணி என்பதால் இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணியை எதிர்த்து விளையாடி வரும் அனைத்து அணிகளையும் ஏதோ கத்துக்குட்டி அணிகளை அடிப்பது போல எளிதாக அடித்து விரட்டி வருகிறது இந்திய அணி. அதுவும் இப்போது ஆசிய கோப்பை தொடர் தொடங்கி குரூப் சுற்றுகள் முடிவடையும் நிலையில் இருக்கிறது. இதில் ஏ குரூப்பை எடுத்துக்கொண்டால் ஏ குரூப்பில் இப்போது இந்தியா, பாகிஸ்தான், ஐக்கிய அரபு, ஓமன் போன்ற அணிகள் இருக்கிறது. இதில் இந்திய அணி ஏற்கனவே முதல் அணியாக அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுவிட்டது. இதற்கு அடுத்த இடத்தில் இருக்கும் பாகிஸ்தான் அணி எப்படியும் அடுத்த போட்டியில் ஐக்கிய அரபு அணியை வீழ்த்தி பாகிஸ்தான் அணியும் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுவிடும். ஆகவே ஏ குரூப்பை பொறுத்தவரையில் புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தை பிடித்து இந்திய அணியும், புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்தை பிடித்து பாகிஸ்தான் அணியும் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுவிடும். அதேபோல பி குரூப்பை எடுத்துக்கொண்டால் இந்த குறிப்பில் தாங்க பல சிக்கல்கள் உருவாகியிருக்கிறது. அதுவும் இந்த ஆசிய கோப்பை தொடரை பொறுத்தவரையில் ஏ குரூப்பை காட்டிலும் பி குரூப் மேட்சுகள் தான் தற்போது எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தி வருகிறது. அதற்கு காரணம் பி குரூப்பில் இருக்கும் 3 அணிகள் சமபலம் வாய்ந்த அணிகளாகும். ஒரே ஒரு அணியான ஹாங்காங் அணி மட்டும்தான் கத்துக்குட்டி அணியாகும். ஆகவே சமபலம் வாய்ந்த ஆப்கானிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் போன்ற அணிகளில் எந்த 2 அணிகள் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்கனவே இருந்து வந்தது. அந்த எதிர்பார்ப்பை மேலும் மேலும் அதிகரிக்கும்படி பங்களாதேஷ் அணி ஒரு பயங்கரமான சம்பவத்தை இப்போது செய்துவிட்டது. ஆமாங்க, இந்த ஆசிய கோப்பை தொடரில் பி குரூப்பை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தை பிடித்திருந்தது. அதற்கு பிறகு இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகள் மோதிய போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற்றதால் புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்தை பிடித்தது இலங்கை அணி. ஆக அதை வைத்து பார்த்தபோது அடுத்ததாக நடைபெறும் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி எளிதாக வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தை தக்க வைத்து அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுவிடும் என்றுதான் அனைவரும் எதிர்பார்த்தனர். ஆனால் அத்தகைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தொடங்கிய ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் மோதிய நேற்றைய போட்டியில் எதிர்பாராத திருப்பமாக பங்களாதேஷ் அணி வெற்றி பெற்றுவிட்டது. அதாவது இலங்கை அணியிடம் தோற்ற பங்களாதேஷ் அணி ஆப்கானிஸ்தான் அணியை வெற்றி பெற்றுவிட்டது. இந்த இடத்தில்தான் இந்த பி குரூப்பில் மிகப்பெரிய குளறுபடி ஏற்பட்டது. ஏனென்றால் இப்போது பி குரூப்பை பொறுத்தவரையில் எந்த ஒரு அணியும் இதுவரை அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறவில்லை. அதே சமயம் அடுத்ததாக இந்த பி குரூப்பில் இலங்கை அணியும் ஆப்கானிஸ்தான் அணியும் ஒரு போட்டியில் மோத இருக்கிறது. இதில் ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி பெற்றுவிட்டால் ஆப்கானிஸ்தான் அணியும் ஸ்ரீலங்கா அணியும் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுவிடும். அதுவும் கூட ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி பெறும்போது ஸ்ரீலங்கா அணி அதிக ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றுவிடக்கூடாது. அதாவது ஆப்கானிஸ்தான் ஸ்ரீலங்கா மோதும் போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி மிகப்பெரிய ரன்கள் வித்தியாசத்திலோ அல்லது மிகப்பெரிய விக்கெட்டுகள் வித்தியாசத்திலோ வெற்றி பெற்றுவிடக்கூடாது. அப்படி வெற்றி பெற்றுவிட்டால் 2வது இடத்தில் பங்களாதேஷ் அணி வந்துவிடும். அதே சமயம் இலங்கை ஆப்கானிஸ்தான் மோதும் இந்த போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற்றுவிட்டால் ஆப்கானிஸ்தான் அணி இந்த சுற்றில் இருந்து வெளியேறிவிடும். அப்படி பார்த்தால் இலங்கை அணியும் பங்களாதேஷ் அணியும் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுவிடும்.
ஆக பி குரூப்பின் சூழ்நிலையை சுருக்கமாக பார்த்தோமானால், அடுத்ததாக நடைபெற இருக்கும் இந்த ஆப்கானிஸ்தான் ஸ்ரீலங்கா மோதும் போட்டியில் ஸ்ரீலங்கா அணி வெற்றி பெற்றால் ஸ்ரீலங்காவும் பங்களாதேஷ் அணியும் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுவிடும். அதே சமயம் ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி பெற்றால் ஆப்கானிஸ்தான் அணியும் ஸ்ரீலங்கா அணியும் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுவிடும். இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலையில்தான் பி குரூப் அணிகள் தற்போது விளையாடி வருகிறது. அது மட்டுமில்லாமல் இப்போது இருக்கும் இலங்கை அணியை விட ஆப்கானிஸ்தான் அணிதான் பலம் வாய்ந்த அணியாக பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது அடுத்த போட்டியில் இலங்கை அணியை வீழ்த்தி ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி பெற்றுவிட்டால் புள்ளி பட்டியலில் 2வது இடத்தை ஆப்கானிஸ்தான் அணி பிடித்து அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுவிடும். அப்படி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றால் அந்த அரையிறுதி சுற்றில் இந்திய அணியோடு தான் ஆப்கானிஸ்தான் அணி மோதக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அப்படி உருவானால் கூட அது இந்திய அணிக்கு லட்டு சாப்பிடுவது போலத்தான். ஏனென்றால் இந்த ஆசிய கோப்பை தொடர் தொடங்குவதற்கு முன்பே இந்தியா, ஆப்கானிஸ்தான் போன்ற அணிகள் வார்ம் அப் மேட்சுகளில் விளையாடியது. அப்படியாக விளையாடிய ஒரு வார்ம் அப் மேட்ச் ஒன்றில்தான் நம்ம சிவம் தூபே தனி ஆளாக 200 ரன்களை குவித்திருந்தார். ஆமாங்க, இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய சஞ்சு சாம்சன் உடனே அவுட்டாக, அதன் பிறகு ஒன்டவுனாக சிவம் தூபே களமிறங்கினார். அப்படி களமிறங்கிய சிவம் தூபே அதிரடியில் மிரட்டி எடுத்தார். இவர் எதிர்கொண்ட அனைத்து பந்துகளையும் சிக்சர்களும் பவுண்டரிகளும் மட்டுமே அடித்து ரன்களை ஓடி எடுப்பதை பற்றி யோசிக்கவே இல்லை. இந்த போட்டியில் இவர் குவித்த பெரும்பாலான ரன்கள் சிக்சர்கள் மூலம் மட்டுமே வந்ததுதான். அந்தளவுக்கு அதிரடியாக விளையாடிய சிவம் தூபே அரை சதம், முழு சதம், அடுத்ததாக 150 ரன்கள், அதனைத் தொடர்ந்து 200 ரன்கள் என இரட்டை சதம் அடித்து அதிவேகமாக விளையாடியிருந்தார் சிவம் தூபே. அதுவும் வெறும் 62 பந்துகளில் இரட்டை சதம் அடித்து இந்த போட்டியில் புதிய உலக சாதனை ஒன்றை படைத்திருந்தார் சிவம் தூபே. என்ன ஒன்று, இது ஒரு வார்ம் அப் மேட்சாக இருந்ததால் சிவம் தூபேவின் இந்த ஒரு உலக சாதனை பெரிதாக பேசப்படவில்லை. ஒருவேளை சிவம் தூபே மட்டும் அதிகாரப்பூர்வ போட்டியில் இப்படி ஒரு ஆட்டத்தை விளையாடியிருந்தால் கண்டிப்பாக அது கிரிக்கெட் வரலாற்று புத்தகத்தில் முதல் இடத்தில் இடம்பெற்றிருக்கும். ஆனால் இப்பவும் கூட சிவம் தூபே அதே அளவுக்கு அதிரடியை அதிகாரப்பூர்வ போட்டியில் விளையாட முடியும். ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல இலங்கை ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதும் போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி பெற்று புள்ளி பட்டியலில் 2வது இடத்தை பிடித்து அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றால் இந்திய அணியோடு மோதும் வாய்ப்பு அரையிறுதியில் கிடைக்கும். அப்படி அந்த ஒரு வாய்ப்பில் நம்முடைய சிவம் தூபே ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக இந்த வார்ம் அப் மேட்சில் விளையாடியது போலவே அதிகாரப்பூர்வ மேட்சிலும் ருத்ரதாண்டவ ஆட்டத்தை வெளிப்படுத்தலாம். ஆக கண்டிப்பாக ஒருவேளை அரையிறுதியில், அதாவது அடுத்த சுற்றில் இந்திய அணியோடு ஆப்கானிஸ்தான் அணி மோத நேர்ந்தால் கண்டிப்பாக சிவம் தூபேவின் அதிரடி என்பது மிரட்டலாக இருக்கும். ஏனென்றால் ஏற்கனவே பயிற்சி போட்டிகளில் இதே ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக கொடூரத்தனமான அதிரடியை வெளிப்படுத்தியிருக்கிறார் சிவம் தூபே. அதனால் அதே அளவுக்கான அதிரடியை மீண்டும் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக சிவம் தூபே வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்றே தெரிகிறது. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.